இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஸோ மண்டே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும் 1 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ 1லேருந்து 20 வரைக்கும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா சினானியம்ஸ், ஆண்டனியம்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம், prefix, suffix, abbreviation, preposition, idioms, relative pronoun, question tag, foreign words, phrasal verb, syllabification, sentence pattern, articles, modal, auxiliary. ஸோ இது வந்து 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதோட மாடல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ புக் பேஜ் நம்பர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்ட் 2ல் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 26 வரைக்கும் போயம் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதில் எனி 6 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் 4 வந்து எழுதணும். ஸோ பேஜ் நம்பர் 11. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27லேருந்து 30. ஸோ இந்த கொஷின் நம்பரில் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா கண்டிஷ்னல் கிளாஸு, அதுக்கடுத்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ கிராமர் பார்ட் வந்து இந்த 27வது கொஷின்லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 1 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ சினானியம்ஸ் தனியாக, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டனியம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து கிளிப்டு வேர்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸோ சிலபிஃபிகேஷன், அதுக்கடுத்து டெஃபினிஷன் ஆஃப் அ டேர்ம். இப்போ 1லேருந்து 20 வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் 1 வேர்ட் கொஷின்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. இந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் இருக்கக்கூடிய அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பிடிஎஃபோட லிங்க் வந்து நாங்கள் அங்கேயும் ஷேர் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் இருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.